பிரதமரின் வருகையை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். வசந்த், பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக இன்று மாலை சென்னை வருவதையொட்டி சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு முறையானது தற்சமயம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை துவங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி சென்னை வருவதோடு திருச்சி, ராமேஸ்வரத்திற்கும் ஆன்மீக பயணமாக 3 நாட்கள் தமிழ்நாட்டில் பிரதமர் தங்க உள்ளார். இதற்காக பிரதமர் மோடி அவர்கள் இன்று மாலை 4 மணிக்கு பெங்களூரில் இருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு மாலை 4:50 மணிக்கு சென்னை பழைய விமான நிலையம் வருகிறார். அங்கு பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது. வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்ததும் பிரதமர் விமான நிலையத்தில் இருந்து இந்திய விமானப்படையின் தனி ஹெலிகாப்டரில் INS அடையாறு புறப்பட்டு செல்கிறார். அங்கிருந்து காரில் நேரு உள்ள விளையாட்டு அரங்கிற்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்து அந்த விழாவில் கலந்து கொண்டு பேச உள்ளார். அதன் பின்பு இரவு 7:45 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கிலிருந்து காரில் புறப்பட்டு கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு வருகிறார். இரவு ஆளுநர் மாளிகையில் தங்கி இவர் ஓய்வெடுக்கிறார். அதன் பிறகு நாளை காலை 9 மணி அளவில் கிண்டி ஆளுநர் மாளிகையில் இருந்து சாலை மார்க்கமாக காரில் புறப்பட்டு பழைய விமான நிலையம் வந்து சேர்கிறார். அங்கிருந்து தனி விமானத்தில் 9:25 மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு திருச்சிக்கு புறப்பட்டு செல்கிறார். அங்கு ஆன்மீக பயணத்தையும் மேற்கொள்ள இருக்கிறார். இதையடுத்து சென்னை விமான நிலைய வளாக பகுதி முழுவதும், குறிப்பாக சென்னை பழைய விமான நிலைய பகுதிகளில் நேற்று இரவில் இருந்து 5 அடுக்கு பாதுகாப்பானது அமல்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்சமயம் அது 7 அடுக்கு பாதுகாப்பாக உயர்த்தப்பட்டு 7 அடுக்கு பாதுகாப்பில் இந்த சென்னை விமான நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் விமான நிலையத்திற்கு உள்ளே வரும் அனைத்து வாகனங்களும் தீவிரமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றன. தகவல்களுக்கு நன்றி வசந்த்.